தவறான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பொய்யான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். சட்டமன்றத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்யான செய்தியை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார்கள். பீகாரில் அங்கிருக்கின்ற உயர்நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யவில்லை. அவர்கள் தடை செய்தது அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருந்தார்கள். அதைத்தான் தடை செய்திருக்கின்றார்கள். பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தடை செய்யவில்லை. இதை முதலமைச்சரும் புரிஞ்சுக்கணும், அவங்க அதிகாரிகளும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், அதாவது உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு அதை சேர்த்து நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்கும் என்று ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி செய்தி, பொய்யான ஒரு செய்தி. அதாவது நான் முதலமைச்சர் அவர்களுக்கு பல கேள்விகள் வைத்திருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திடீரென்று இந்த எண்ணத்திற்கு எப்படி நீங்கள் சென்றீர்கள்? மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு கூடுதலாக நடத்தினால்தான் தமிழ்நாட்டிலே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று, குறிப்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று சொல்வது எந்த அடிப்படையிலே உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தார், எம்பிசி என்று உருவாக்கினார். அப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் எம்பிசி தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டதா? அதன் பிறகு உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அப்பொழுது எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? எந்த அடிப்படையிலே உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள்? அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் எந்த அடிப்படையில், எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது? இப்பொழுது மட்டும் வன்னியர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்வது, இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தானே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணை வெளியிட்டீங்க. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி, அதுல பேராகிராஃப் 68, 73 வச்சிருக்க கையில் இருக்கு. இந்த தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றம். இந்த தீர்ப்பை வச்சுதான் நீங்க ஜிஓ போடுறீங்க. அன்னைக்கு நீங்க ஜிஓ போட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம்னு அந்த உங்க ஜிஓ போட்டிருக்கீங்களா? இல்லையே. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை 3 முறை சந்திக்கிறார் வந்து இந்த பிரச்சனைக்காக. அப்பொழுது என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க கிட்ட இல்லைங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் இங்க உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு ஒரு முறையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லைங்க. நிச்சயமா நான் தரேன்னு சொன்னீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்கல்ல, உறுதியாக வன்னியர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சட்டமன்றத்திற்குள்ளே நீங்க பேசியிருக்கீங்க, முதலமைச்சர் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்க சொன்னீங்களா மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் நாங்க இங்க கொடுக்க முடியும், ஏன் சொல்லல? அப்போ
நான் உங்களை பார்த்தேன், பல முறை பார்த்தனே. அப்போ என்கிட்ட சொன்னீங்களா? இல்லையே. அப்போ திடீரென்று என்ன இந்த யோசனை உங்களுக்கு? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் ஏன் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தலையா? 1984 அம்பாசங்கர் வந்து வீடு வீடா போய் கணக்கெடுப்பு நடத்தலையா? நடத்திருக்கிறாங்க. அந்த அம்பாசங்கர் ஆணையத்தின் படிதான் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, பிசி என்ற இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு பிசி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அம்பாசங்கர் ஆணையம் ஒன்று பிறப்பித்து அவர் வீடு வீடா போய் எனுமரேஷன் பண்ணார். எல்லா டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணார். அப்போ அது கணக்கெடுப்பு இல்லையா? அப்போ அதிகாரம் இல்லையா? அப்போ அந்த அதிகாரத்தை வைத்துதான் 50 விழுக்காடு பிசி, அதன் பிறகு அந்த அதிகாரத்தை வைத்துதான் 20 விழுக்காடு எம்பிசி, 30 விழுக்காடு பிசி, அந்த அதிகாரத்தை வைத்துதான் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, அந்த அதிகாரத்தை வைத்துதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பரிந்துரை எப்போ பரிந்துரை செஞ்சிருக்காங்க. உங்க கலைஞர் கொடுத்த ஆணை, சட்டநாதன் ஆணை. சட்டநாதன் ஆணையம் 1969 கலைஞர் அவர்கள் நியமனம் பண்ணார். அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் என்னைக்கு? அப்போ கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு? வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு. அப்போ அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டாங்க. அம்பாசங்கர் அதுதான் கொடுக்கிறார். ஜனார்தனம் குழு அதுதான் கொடுக்குது. தணிக்காச்சலம் குழு அதுதான் கொடுக்குது. இவ்வளோ குழுக்கள் கொடுத்தோம். இப்போ கடைசியில் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மத்திய அரசு எடுத்தாதான் நடத்துவோம்னு சொல்வது இது வந்து ஏதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சமுதாயத்தின் மேல வன்மமாக தான் நான் பார்க்கிறேன். இது இங்க நான் ஜாதி பத்தி பேச வரல. இது ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் இன்னைக்கு கோவணம் கட்டிக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சுட்டு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு ரோடு போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாத, வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை முன்னேற்றினா தமிழ்நாடு முன்னேறும். தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள் இருக்குது. இந்த நிலையில் இருக்கு. ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒன்று வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்தா 40 விழுக்காடு மக்கள் தொகை. இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதை தவிர வேற உங்களுக்கு வேற என்ன வேலை? தமிழ்நாடு முன்னேறணும்னா எப்படி முன்னேறும்? ஆனா அதுக்கு முன்னேற்றுவதற்கு இந்த காரணம் அந்த காரணமே கிடையாது. பீகார்ல உங்களால நடத்த முடியுதாங்க ஜாதிவாரி கணக்கு நடத்த முடியுதுன்னா தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியல? அதுல என்னென்னமோ அமைச்சர் சிவசங்கர் விட்டு பேச வைக்கிறது. அவருக்கு என்ன பேசுறன்னு அவருக்கே தெரியல. அமைச்சர் சிவசங்கர் பேசுறாரு, முதலமைச்சர் ரசிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு. இது என்ன கலாச்சாரம் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அங்க பேசுறது சமூக நீதி பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. சிவசங்கர் பேசுறாரு, திண்டிவனத்திலிருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு குரல் வந்துதான். சிவசங்கர் அவர்களே, திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் வரலன்னா இந்நேரம் நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோவணம் கட்டின்னு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க ஊர்ல நீங்க அமைச்சராக இருந்திருக்க மாட்டீங்க திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் வரலன்னா. இன்னைக்கு நீங்க அமைச்சராக இருக்கிறது காரணமே திண்டிவனத்திலிருந்து அந்த குரல் தான். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்து அந்த குரல் அப்போ 45 வருஷமா ஒலித்திட்டு இருக்கு. அந்த குரல் இவர் திறமைக்கு தான் கொடுத்தாங்களா அமைச்சர் பதவி? இவர் திறமை தான் நம்ம பார்க்குறோமே. சந்தி சிரிக்குது. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் கூட உள்ள பிடிச்சிட்டு தான் போகணும். திடீர்னு கண்டக்டர் காணோம். எங்கன்னு பார்த்தா பஸ்ஸில் ஓட்டையில் தரையில் விழுந்துடுறாரு. இந்த லட்சணம் தான் போக்குவரத்து துறை இருக்கு. இவர் திறமைக்கு தான் கிடைச்சதாமா? இவர் சார்ந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். திமுக ஜாதி அரசியல் தமிழ்நாட்டில் எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா சிவசங்கர் அங்கே வந்து அவங்க மாவட்ட செயலாளரையா இந்த சமுதாயத்தில் போட்டிருக்காங்க, அந்த அரியலூர் மாவட்டத்தில். வேற யாரும் கிடைக்காத பேசுறது என்ன வேணா பேசிட்டு போகலாம். விவாதத்துக்கு பொய் செய்தியை சொல்லிட்டு இருக்கார் சிவசங்கர். இதோ இந்த போட்ட ஜியோ ஒன்று இருக்கு. சிவசங்கர் சொல்ற செய்தி, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, அதுக்கு மேல வந்து கல்வி கிடைக்குது,
ஆனா இவங்க 10.5 விழுக்காடுக்கு உள்ளதான் அது குறைக்கிறாங்க. நாங்க தான் குறைக்கிறோமா? இந்த ஜியோ படி பப்ளிக் சர்வீஸ் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டு எம்பிசி வன்னியகுல சத்திரியார் எம்பிசி அண்ட் டிசி and MBC within the reservation period provided for most backward classes and denotified communities act enacted modification to the roster orders issued 26/7/2021. இதன்படி என்னன்னா வட மாவட்டத்தில் குறிப்பா எடுத்துங்களேன், அதுல வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கல்வி கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதற்கு மேலே அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மற்ற எம்பிசி யாரும் இல்லைன்னா வன்னியர்களே மற்றவர்களுக்கு இடத்தை நிரப்பலாம். அதே போன்று தென் மாவட்டங்களில் வன்னியர்களே இல்லை, தூத்துக்குடியில் வன்னியர்கள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அங்க வன்னியர்களுக்கு பதிலாக அங்க இருக்கிற எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை அங்க நிரப்பலாம். இதுதான் ஈக்குவாலிட்டி. இதுல எங்க குறைச்சல் வந்துருச்சு, அதிகம் வந்துடுது. இது பொய்யான ஒரு செய்தி சொல்லிட்டு இந்த நேரத்தில் அதுவும் நாங்க தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவோமா? உங்களை மாதிரியா நாங்க? உங்க முதலமைச்சர் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்னாச்சு? அப்போ உங்க வாக்குறுதி என்னாச்சு? திமுகனாலே பொய் வாக்குறுதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் போன மாசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னாரு, நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே, நாங்க மத்திய அரசுல கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க இங்க கொடுப்போம்னு ஏன் சொல்லிட்டு போறது? அப்ப என்ன பொய்ய சொல்றீங்க? எதுக்கு பொய்ய சொல்றீங்க? ஓட்டுக்காக தானே. இது தேர்தல் நேரத்தில் நாங்க சொல்லுவோமா? ஏயா சிவசங்கர் அவர்களே, இது எங்களுடைய டிஎன்ஏ, எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிற ஒரு பிரச்சனை. இது 45 வருஷமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு போராட்டம் பண்ணி நூற்றுக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்றிருக்கின்றோம், ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எதுக்கு? சமூக நீதிக்காக. வேலைக்கும் படிப்புக்கும் அடிச்சுக்கிறோம், நாங்க போராடிட்டு இருக்கோம். அது கொடுக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க, ஆனா கொடுக்கறது மனசு வரல உங்களுக்கு. சமுதாயம் மோசமான இருக்குதுன்னு தெரியுது. 10வது 12வது ரிசல்ட் கடந்த 15 ஆண்டு காலமாக வட மாவட்டத்தை சார்ந்த 15 மாவட்டங்கள் தான் கடைசி 15 இடத்துல இருக்கு. வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டங்கள்னா கடைசியில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. வட மாவட்டத்தில் உள்ள 15 மாவட்டத்தில் கடைசியில் பர் கேபிட்டா இன்கம் கடைசி 15 மாவட்டம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள். குடிசை அதிகமாக உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள், கடைசி 15 மாவட்டங்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். டாஸ்மார்க் விற்பனையில் அதிகமாக வருமானம் வர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். கல்வி ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் நம்பர் 1ல இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வன்னிய சமுதாயத்துக்கும் நீங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும், வழங்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு 18% 22% உயர்த்துங்க. அது நாங்க 1980 நாங்க கோரிக்கை வச்சோம், இன்னைக்கும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் யார் இறந்தா? ஏன் இறந்தாங்க? இதெல்லாம் காரணம் சமூக நீதி. கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுங்க. ஆனா நாங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க அரசு, சமூக நீதி எங்க அரசுன்னு சொல்லலாம். அது எனக்குலாம் பார்த்தோன்னா வேடிக்கையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் பேசுறப்போ சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த மேடையிலன்னா நான் விவாதம் பண்ணுவேன். நான் கலைஞர் ஆட்சியில் அது நான் ஏத்துக்கிறேன் நான். ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரு துளியும் சமூக நீதிக்கு அதிகாரம் திமுக விடும் எதிர்பார்க்க முடியாது. கலைஞர் திமுக வேறு, இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திமுக வேறு. இல்லைன்னா சட்டமன்றத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லுவாரா? தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாரா? அவர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பொய்யா பரப்பிட்டு இருப்பாரா? இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போல மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தலை மட்டும்தான் எண்ண முடியும்,
ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க, பாப்புலேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் தவிர சோசியல் பேக்வர்ட்னஸ், சமூக பின்தங்கிய நிலையை எடுக்க முடியாது. இது முதலமைச்சர் தெளிவா புரிஞ்சுக்கணும். சமூக பின்தங்கிய நிலை எப்படி எடுக்க முடியும்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும். மத்திய அரசு இந்தியாவில் சென்சஸ் எடுக்கிறப்போ முதலியார் எவ்வளவு இருக்கிறாங்க, மீனவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, வன்னியர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, அந்த எண்ணிக்கை தான் எடுக்க முடியும் தவிர மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க, மீனவர்களுக்கு வீடு இருக்கா, மீனவர்களுக்கு படிப்பு இருக்கா, மீனவர்களுக்கு பட்டதாரியில் இருக்கிறாங்களா, சொந்த வீடு இருக்குதா, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, அப்படிலாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு. அந்த கணக்கெடுப்பு நடத்துவது மாநில அரசு தான் செய்யணும். அது கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா எதுக்கு நீங்க நிர்வாகம் செய்றீங்க? சமீபத்தில் போக்குவரத்து துறைக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. யார் யார் பேருந்துல அரசு பேருந்தில் போலான்னு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. பெண்களுக்கு ஊக்க தொகையை கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க. மாணவர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க. எந்தெந்த மாணவர்கள் தகுதியானவர்கள் தான் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தெருவில் இருக்கிற அந்த தெருநாய்கள், எத்தனை நாய்கள் தெருநாய்கள் இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. தெருவில் எத்தனை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க. இதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஆனா இங்க முக்கியமான சமுதாயங்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் தயங்குறீங்க ஸ்டாலின் அவர்களே? என்ன தயக்கம்? இதுதான் சமூக நீதியா? பீகார்ல கணக்கெடுப்பு நடத்தி அங்க 19 குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நடத்துங்க. நாங்க 1952 சென்சஸ் ஆக்ட் கேட்கல, 1948 சென்சஸ் ஆக்ட் கேட்கல. நாங்க கேட்கறது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட். 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? அந்த சட்டத்தின்படி தான் பீகார் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அதை எடுத்துதான் அதுல 1,86,000 குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்குன்னு, குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த 1,86,000 குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்து அவளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார் பீகார் முதலமைச்சர். இதுதானே நாங்க கேட்கிறோம். அப்போ இதெல்லாம் குறியீடுகள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்கன்னு அது கூட தெரிஞ்சுக்கணும் மனசு இல்லையா? எங்ககிட்ட அதிகாரம் இல்லை. நீங்க தானே எல்லா மத்திய அரசு அதிகாரத்தெல்லாம் பிடுங்கிடுது, அதிகாரத்தெல்லாம் பிடுங்கிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. என்ன நாடகம் இது? எவ்வளவு காலம் நாடகம் போடுறீங்க? இருக்குதான் தீர்மானம் என்ன பண்ண போறாங்க? அதான் கொண்டு வர போறாங்க. அது தெரியுது. இன்னைக்கு மாநில அரசு மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. மத்திய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். மாநில அரசு சமூக பொருளாதார புள்ளிவிவரங்கள் படிதான் விவரங்களை சேகரிக்க முடியும். அதாவது மீண்டும் மீண்டும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி இது காஸ்ட் சர்வே, சென்சஸ் கிடையாது. முதல்ல காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல அவருக்கு புரிதல் இருக்கணும். திமுக அரசுக்கு புரிதல் இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், காஸ்ட் சர்வே மாநில அரசு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துதான் பீகார் முதலமைச்சர் எடுத்து அந்த சர்வே பீகார் உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல. அப்போ அது செல்லும். அந்த சர்வே வச்சுதான் ஆந்திரா அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க, கர்நாடகா எடுத்து முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரிசா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு மாநிலங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கு? எவ்வளோ ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்றாரு. அந்த எனக்கு அந்த இருக்கப்பா 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் இருக்கா கொடுப்பா, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல சொல்றாங்க. முதலமைச்சருக்கு தெரியலன்னு எனக்கு வேடிக்கையா இருக்கு. எங்களுக்கெல்லாம் மனசு இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுங்களேன். இதை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு பேசுறது, இவங்களை வச்சு பேசுறது எல்லாம் பேசி பேசி அசிங்கப்பட்ட. கேட்குறேன், சிவசங்கர் சொல்றாரு வாதத்துக்கு வாங்கன்னா வரேன்.
சிவசங்கர் அவர்களே, நீங்கள் கூப்பிடுங்க, எங்கே வேணா நான் வரேன். இதுதான் உங்கள் தலைப்பில் போடுவீங்க நீங்கள். அப்புறம் எங்கே கூப்பிடுறீங்களோ நான் வரேன். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது சம்பந்தமாக அவர் சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எல்லாம் சொந்தமாக நான் வரேன். நான் விளக்கம் சொல்கிறீங்களா? நான் விளக்கம் சொல்கிறேன், நான் வரேன். நான் பொய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த ஜியோ படி வட மாவட்டத்தில் 10:30க்கு மேலே காலியான இடம் இருந்ததுன்னா அது வந்து வன்னியர்கள் நிரப்பலாம். அங்கே இப்போ வன்னியர்களுக்கு வந்து வட மாவட்டத்தில் மட்டும்தான் ரிசர்வேஷன் வன்னியர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திலையும் ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திலையும் 10.5 விழுக்காடு கொடுக்கப்படுகிறது. தென் மாவட்டத்தில் வன்னியர்கள் இல்லைன்னா அதில் எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்கள்லாம் அதில் அந்த இடத்த வந்து நிரப்பலாம். அதுதான் இந்த ஜியோ போட்டிருக்காங்க. இதில் என்ன பொய் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று நான் கேட்குறேன், இவர் சொல்றாரு 10.5 விழுக்காடு அது வந்து குறைவா இருக்குன்னு சொல்றாருல்ல. ஏன் அது 15 விழுக்காடா நீங்க ஏத்துறதுல யார் தடை பண்றா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வந்து 18 விழுக்காடு மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறாங்க. ஆனால் கிடைச்சது வந்து 10.5 விழுக்காடு குறைவா கடந்த ஆட்சியாளர் கொடுத்துட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ஏதோ கொடுத்தானுங்க, குளறுபடி நடந்து போச்சு, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக குறைச்சி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையே கடந்த ஆட்சி காலத்தில் கோரிக்கையே எங்களுக்கு வந்து 18 விழுக்காடு கொடுக்கணும் தான் கோரிக்கை வச்சோம். அப்புறம் நேரம் இல்லாத காரணத்தால் தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்பு பார்த்தோன்னா சரி அதை குறைச்சி கழிச்சு முதல்ல கட்டத்தை வரணும்னு நாங்கள் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் சட்டநாதன் குழு பரிந்துரை, அம்பாசங்கர் குழு பரிந்துரை, தணிக்காச்சலம் ஜனார்தனன் குழு பரிந்துரையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வன்னியர்களுக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து 18 விழுக்காடு, ஆனால் குறைஞ்சபட்சம் 14 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அது நீங்கள் சிவசங்கர் நீங்கள் செய்யுங்களே, அதில் யார் தடை கொடுக்குறா உங்களுக்கு? இது பொய்யான செய்தி. டேட்டா கொடுக்க சொல்லுங்க, டேட்டா கொடுங்க, வெளியில் எடுக்கட்டும், டேட்டா வெளியில் எடுக்கட்டும். டிஎன்பிசியில் நான் கேட்குறேன் சிவசங்கர் அவர்கிட்ட, குரூப் 1 எத்தனை பேர் வன்னியர்கள் குரூப் 1 வர்றாருன்னு டேட்டா கொடுக்க சொல்லுங்க. அவர் சொல்றது குரூப் 4. குரூப் 4னா என்ன? அந்த கிளர்க் வேலை, அந்த இந்த கான்ஸ்டபிள் இந்த வேலை, அப்புறம் விஏஓ, இந்த மாதிரி வேலையில் குரூப் 4ல் வந்து இவங்க வந்து 10, 12 இப்படி வந்திருக்கிறாங்க. அதுதான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் குரூப் 1ல் டெபுட்டி கலெக்டர் வேலை, டிஎஸ்பி வேலை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வேலை, இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. 4%, 5% தான் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது. சிவசங்கருக்கு அதெல்லாம் வரக்கூடாது. சும்மா அந்த இவங்க கீழே இருக்கிற 4வது அந்த குரூப் 4 அது மட்டும்தான் இவர் கண்ணில் பார்க்க தெரியுதாம்மா? டேட்டா கொடுங்க, வெளியில் கொடுங்க. சும்மா சொல்லிக்கிறது, சும்மா பேசிக்கிறது, பொய் பேசுறதெல்லாம் டேட்டா வெளியில் சொல்லுங்க. என்ன யார் யார் எப்படி கிடைச்சு சொல்லுங்க. வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகம் தமிழ்நாட்டில் 2.5 கோடி பேர் வன்னியர்கள் இருக்கணும் மேடையில பாமக பேசுறாங்க. அப்ப 20% பெரும்பான்மை பாமக அதுதாங்க தனியா ஒடுக்கி. இப்ப ஏன் இது வந்து உள்ஒதுக்கீடு கேட்கிறோம்? இப்ப இந்த எம்பிசி 20% எம்பிசி வந்ததே நாங்க தான் காரணம். இதுல யாரும் மறுக்கவும் முடியாது. மருத்துவர் ஐயா காரணம், எங்களுடைய போராட்டம் காரணம். 10 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு, தியாகம் பிறகு, உயிர் நீத்ததுக்கு பிறகு கிடைச்ச இடஒதுக்கீடு இது. அப்போ கலைஞர் அவர்கள் கொடுத்த 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். அப்போ தனித்தனியாக கேட்டோம், கம்பார்ட்மெண்ட்லாம் கேட்டோம், அப்போவே கேட்டோம். ஆனால் எல்லாம் 106 சமுதாயங்களும் சேர்த்து கொடுத்துட்டார். இப்போ நாளடைவில் பார்த்தா அந்த மற்ற 106 சமுதாயங்களுக்கிட்ட வன்னியர்கள் போட்டி போட முடியல. கல்வியிலையும் போட்டி போட முடியல, வேலை வாய்ப்பிலும் போட்டி போட முடியல. ஏன்னா அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா வந்துட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற வேலை கிடைக்கல. அதனால தான் மீண்டும் கேட்டோம், எங்களுக்கு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. இப்போது ஆதி திராவிடர் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க. அருந்ததியர்களுக்கு வந்து ஆதி திராவிடர்கிட்டையும் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் போட்டி போட முடியல. அதனால தான் அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு
ப்ளஸ் என்னன்னா அந்த 15 விழுக்காட்டிலையும் அந்த அருந்ததியை போட்டியிடலாம். எக்ஸ்க்ளூசிவாக 3 விழுக்காடு ப்ளஸ் மற்றதுலேயும் 15 விழுக்காடு போட்டியிடலான்னு கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க போட்டி போட முடியல. அதே நிலை தான் வன்னியரில் இருக்கிறாங்க. அதில் போட்டி போடுறதுலன்னா இந்த பிஏ பிஏ அந்த படிப்பு சாதாரண படிப்பு ப்ளஸ் முக்கியமாக வேலை வாய்ப்பு. டிஎன்பிசியில் சொல்கிறாரு, அது டேட்டா எடுத்து சொல்லுங்கள். குரூப் ஏ எத்தனை பேர் கிடச்சிருக்குது, குரூப் பி எத்தனை பேர் கிடச்சிருக்குது. போன டிஎஸ்பியில் 22 பேர் எடுத்திருக்காங்க, டிஎஸ்பி எடுத்திருக்காங்க. அதில் எவ்வளோ வன்னியர் கிடச்சி? 2 பேர் தான் கிடச்சிது. மற்ற 20 பேர் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனால் போராடினது உயிர் நீத்தது எல்லாம் இந்த சமுதாயம் தான். அப்போ என்ன நியாயம் கிடைக்குது? அது பொய்ய சொல்லிக்கலாம். இன்னொன்று, இவங்க சொல்கிற கணக்கு கியூமுலேட்டிவ் கணக்கு சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்தப்போ கியூமுலேட்டிவ் டேட்டா தனித்தனியாக கொடுக்கறது இல்லை. இவங்க மொத்தமாக சேர்த்து எல்லாம் குரூப் 1 through 3 4 கியூமுலேட்டிவாக இவ்வளோ வர்றாங்க. பிரிச்சு கொடு. அதுக்கு மேல 65% போனதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு உயர்வு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அப்படி இங்க வந்து இப்போ 10.5 கொடுக்கும்போது 69%ன்றது பாத்தீங்கன்னா 79 அந்த மாதிரி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து அடிபடுற வாய்ப்பு இருக்குல்ல. ஏங்க நாங்கள் கேட்குறதே வந்து உள்ஒதுக்கீடு தான் கேட்குறோம். 20 விழுக்காட்டில் உள்ஒதுக்கீடு தான் கேட்குறோம். இந்த இங்கே இஸ்லாமியர்கள் பண்ண முடியுது, அருந்ததிற்கு பண்ண முடியுது, ஏன் வன்னியர்கள் பண்ண முடியாதுன்னா கேட்குறோம். நாங்கள் உள்ஒதுக்கீடு தான் நாங்கள் கேட்குறோம். அதனால் இதில் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உச்சநீதிமன்றமாக சொல்லியிருக்கிறாங்க, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுங்கன்னு சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலையே. தரவுகளை சேகரித்து கொடுங்கன்னு. அந்த தரவுகள் தான் சிவசங்கர் சொல்ல தரவுகள். முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா தரவுகள் இல்லைன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா தான் தரவுகள் வரும்னு சொல்கிறாரு முதலமைச்சர். அவருடைய அமைச்சர் சொல்கிறார் தரவுகள் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ இதில் யார் பொய் சொல்கிறா, யார் உண்மை சொல்கிறா? அதில் இந்த லைனில் இருக்கு. இது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அதில் ரூல்ஸ் 2011. Any department in a state government or any local government in a state shall, before making a direction under section 3 of the Act for collection of statistics on any subject for any reference period in any geographical unit under its jurisdiction, consult the nodal officer in the state to avoid unnecessary duplication in collection of statistics. So any department of central government shall, before making a direction under section 3 of the Act, statistics duplication collection. So அதனால every notification under section 3 of the Act shall contain the following particulars: subject and purpose of collection of statistics, geographical area, method of data. இது எல்லாமே டேட்டாவாக இருக்குது இல்லை. அதனால் இதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து லோக்கல் பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதில் யார் வேணால் டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அது எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். காஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், என்வாயர்மெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், வாட்டர் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எந்த டேட்டா வேணால் கலெக்ட் பண்ணலாம். இந்த ஆக்ட் படி தான் பீகாரில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பொய்யை முதலமைச்சர் சொல்கிறாருன்னா, அது சட்டசபையில் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்கு விசசாராய விவகாரத்தில் திமுக நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க. பாமக வந்து முன்வச்சிங்க. உதயசூரியன், வசந்த கார்த்திகேயன் தான் தொடர்பு. அதை மையப்படுத்தி தான் இந்த உங்களுக்கான பதிலை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதுக்குன்னு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏன்னா இது இல்லை, அது கள்ளக்குறிச்சி அது வேற. இப்போ இந்த இடைத்தேர்தல் ஒன்று வந்துட்டு இருக்குது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதுக்கு இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு பொய்யான செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது டைவர்ஷனரி. அவங்க தான் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அது அப்புறம் டைவர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதில் அவங்க எல்லாமே கில்லாடிகள். அப்புறம் அது திருப்பி வாதம் பண்ணி அது ஒரு கோயபிள்ஸ் பொய்யை சொல்லி இப்போ அன்றைக்கி இவர் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, இது வந்து அவங்க சிபிஐ என்கொயரி ஏன் கேட்குறோம், அதுக்காக அது முடிச்சோன்னு அதுக்கு வரேன் நான்.